கிளீன் ஸ்ரீலங்கா தமிழர்களை துடைத்தளிக்கும் புதிய இனவழிப்பு வடிவமா தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான விடயங்கள் இந்த வாரம் வெளிவந்த உரிமை வாராந்த மின்னிதழில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தமிழர்களை இனவழிப்பு செய்யும் புதிய கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு வடிவமா என கேள்வி எழுப்பியிருக்கும் தமிழ் தேசிய அவதானிப்பு மையம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் முழு இலங்கை மக்களுக்குமான திட்டமெனில் ஏன் அந்த திட்டத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் உள்வாங்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து வாரந்தோறும் தனது அவதானிப்பு அறிக்கையினை வெளியிட்டு வரும் தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் இந்த வாரம் வெளியிட்டுள்ள அவதானிப்பு அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளது. தொடர்பில் தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்லோரும் இலங்கையர் என்ற போர்வையில் இலங்கையில் சிறிய தேசிய இனங்களுக்கான வாய்ப்பை மறுத்து வரும் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா எனும் புதிய திட்டம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியால் மக்கள் தினம் தினம் சிக்கி திணறி வரும் நிலையில் அனுரகுமாரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் யாருக்கென மக்கள் கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். ஊழலை ஒழிக்காது ஊழல்வாதிகளை பாதுகாத்து கொண்டும் இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து அவர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கமானது புதிதாக ஜனவரி 1 முதல் அறிமுகப்படுத்தியிருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் ஒரு தமிழருக்கோ ஒரு முஸ்லிமிற்கோ இடம் வழங்கியிருக்கவில்லை. ஜனாதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 15 பேர் கொண்ட கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியில் முன்னாள் மற்றும் இந்நாள் இராணுவ மற்றும் கடற்படை அதிகாரிகளே இடம் பிடித்துள்ளமை தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் அனைவரும் இலங்கையர் என்ற கோஷமும், மறுபுறம் தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லாத கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இது மக்கள் மத்தியில் அச்சத்தையே தோற்றுவித்துள்ளது. கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போதும் இவ்வாறு தொல்பொருள்களுக்கான செயலணி உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் இராணுவ அதிகாரிகளும் பௌத்த பிக்குகளுமே இடம் பிடித்திருந்தனர். அந்த செயலணிதான் தமிழர்களின் தொன்மையான தொல்பொருட்களை பௌத்தமயமாக்குகிறது, தமிழர்களுடைய அடையாளங்களை பௌத்த மதத்திற்குரியது என கொண்டாடியது. குருந்தூர் மலை, வெடுக்குநாரை மலை என தமிழர்களின் தொல்பொருட் சின்னங்களை சூறையாடியது. அதன் தொடர்ச்சியாகவே தமிழர்கள் அற்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அச்சம் தமிழர்களிடம் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. அனுரகுமாரவின் கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கை தீவிலிருக்கும் தமிழர்களை துடைத்தளிக்கும் புதிய கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் வடிவமா என்று தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் கேள்வி எழுப்புகிறது என்று தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் வெளியிட்டுள்ள அவதானிப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.